அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் தை மாதம் 15ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 29/1/2024 சதுர்த்தி திதி இன்று நாள் முழுவதும் உள்ளது. கீழ்நோக்குள்ள பூரம் நட்சத்திரம் மாலை 6:57 வரை, அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் சித்த யோகம் என்ற நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மகர லக்னம், லக்னத்திலேயே சூரியன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் புதன், சுக்கிரன், செவ்வாய். இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? ஓவியம், இசை, நடனம், வாய்ப்பாட்டு பயில, மாடு வாங்க, வாகன பழுது நீக்க, சொத்து விவகாரங்கள் பேசி தீர்க்க, மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தளராத இதயம் உள்ளவருக்கு முடியாதது என்று ஏதுமில்லை. ஆமாங்க, உறுதி கொண்ட நெஞ்சுடன் எல்லாவற்றிலும் ஓயாமல் உழைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. எத்தனையோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் மனம் தளர்ந்து விடாமல், இறுதி வரை எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாமல், கடைசி வரை போராடி இறுதி கட்டத்தில் வெற்றி பெறக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி சூரியன், 5ஆம் இடத்துக்குரிய சூரியன் 10வது வீட்டில் கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்திருக்கிறார். ஒரு திரிகோணத்துக்குரிய கிரகம் ஒரு கேந்திரத்தில் வந்து உட்கார்ந்தா அது மிகப்பெரிய ராஜயோகமாகும். பூர்வீகத்தில் சொத்து வாங்கிறது, வாங்கி போட்டுக்கிற இடத்துல வீடு கட்ட தொடங்கிறது, அது மாதிரியான யோகங்கள் எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து பாக பிரிவினை வழக்குகள் அதெல்லாமே சாதகமாக முடியுங்க. உங்கள் பிள்ளைங்க பொறுப்பாக நடந்துப்பாங்க, எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவாங்க. வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அவங்க உயர்கல்விக்காக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. வெளிவட்டாரத்திலேயும் நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அவசரத்துக்கு அதிக வட்டிக்கு வாங்கின கடனை பைசல் பண்ணுறதுக்கு குறைந்த வட்டியில் கடனுதவி கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குது. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாகவே முடியுங்க. ஜென்மகுரு இருக்கிறதுனால தேவையில்லாத மனக்குழப்பங்கள், பெரிய நோயெல்லாம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம், இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்துருக்கும். அந்த பயத்தை தூர தூக்கி போடுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு கொஞ்சம் இருக்குங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, நன்மையும் தீமையும் நம்முடைய செயல்களை பொறுத்தே அமையும். ஆமாங்க, பிறர்க்கென்னா முற்பகல் செய்யின் தமக்கென்னா பிற்பகல் தாமே வரும். அடுத்தவங்களுக்கு நாம் நல்லது செய்ய செய்ய அந்த நல்லதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து நமக்கு கிடைக்குதோ இல்லையோ நம்முடைய சந்ததிக்கு அது கிடைக்கும். அதனால தாங்க நாம் எப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க எந்த விதத்துலேயும் கஷ்டப்படக்கூடாதுன்னு பிள்ளைகளினுடைய வருங்காலத்திற்காக எப்போதும் உழைத்து கொண்டே ஓடிக்கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக
அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில்னு சொல்லலாம், ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வருங்க. ஏன்னா செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாரு. அதே மாதிரி சகோதரங்களால் செலவுகளும் அலைச்சல்களும், அவங்களோட சின்ன சின்ன மனக்கசப்புகளும் வர வாய்ப்பு இருக்குது. அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. எப்பொழுதுமே புதுசாக நாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. புது வேலைக்கும் நீங்கள் முயற்சி செய்வீங்க. 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இன்றைக்கி இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை அதிகம் சொல்ல விரும்புபவன் குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவான். ஆமாங்க, அப்படின்னு ஒரு பொன்மொழி இருக்குங்க. அதனால தாங்க மணிக்கணக்கில் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. மனசுக்குள்ளார என்ன இருக்கோ அதை 2 நிமிஷம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, வார்த்தைகளை திரித்து பேசுகிறதோ அல்லது மாற்றி பேசுகிறதோ அதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் 4 பேருக்கு ஏதாவது நல்லது செய்யலாமே அப்படின்னு செயலில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீட்டில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, தைரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தடாலடி முடிவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. பணவரவு உண்டு, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறாரு. எதை பண்ணினாலும் சீக்கிரம் பண்ண முடிய மாட்டேங்குது. அலைஞ்சு தான் எல்லாத்தையும் பண்ண வேண்டியதாக இருக்குது. சிலருக்கெல்லாம் அப்படியே அடுத்தடுத்து எல்லாம் நல்லதாக நடக்குது. ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு எல்லாம் கிடைக்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறதுனால பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. 8ல் சூரியன் இருக்கிறதுனால தம்பி தங்கை வகையில் சில செலவுகள்லாம் இன்றைக்கி இருக்குங்க. வியாபாரத்தில் ஓரளவு லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, பிறருக்காக பாடுபடுவது தான் உண்மையான பொதுநலமாகும். ஆமாங்க, அடுத்தவங்கள்டேருந்து நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் யாருக்காவது உதவி செய்கிறோம்னா அதுதாங்க உண்மையான பொதுநலமாகும். பொதுநலம் நாம் ஆர்வம் காட்டி செய்ய செய்ய நம்முடைய மனநலம் குணநலம் மேன்மையாகிக்கிட்டே போகுங்க. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நாம் ஆசைப்பட நாம் நல்லாகிட்டே இருப்போங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் ஊருக்காக உழைத்து கொண்டிருக்கும் உத்தமர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு உண்டு. வாக்கு சாதுரியத்தால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். வீண் விவாதங்கள்லாம் விலகி ஓடிவிடும். அதே மாதிரி பிள்ளைகளும் ஆதரவாக பேசுவாங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால சிக்கனமாக இருந்தீங்கன்னா நல்லது. எது தேவையோ அதை மட்டும் வாங்குங்க.
அப்புறமா அது உதவும், அப்புறமா அது ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினீங்கன்னா அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பங்குதாரர்களை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதனால் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் பழைய நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். பழைய அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் அதாவது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகளும் அலைச்சல்களும் இருந்தாலும் அதெல்லாம் சுப செலவுகளாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அறிவுக்காக செய்யப்படும் முதலீடு எப்போதும் அதிக வட்டியை அள்ளித்தரும். ஆமாங்க, அறிவுக்காக தாங்க எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டுங்க. துணிவே துணை அப்படின்னு சொல்கிறது மாதிரி அறிவே நமக்கு ஆழமாக உதவிகரமாக இருக்கும். அறிவை தான் நாம் எங்கே போனாலும் கொண்டு போயிட்டு இருக்க முடியும். சொத்து பத்தெல்லாம் நாம் வாரிட்டு போக முடியாது. அதனால தான் அழியாத அறிவு செல்வத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. இவங்கள்ட்ட நாம் பேசாமல் இருக்கணும், பேசுனா சண்டை வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசாமல் தான் இருப்பீங்க. ஆனால் அவங்க வழியே வந்து பேசி சண்டைக்கு இழுக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதிகமாக இன்றைக்கி தண்ணீர் அருந்துவது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சந்திரன் தான் வந்து தண்ணீருக்கு அதிபதி. அவர் ராசிக்குள்ளார இருக்கும்போது திட உணவுகள் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு திரவ உணவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம். பழ ஜூஸ் அது மாதிரி, நீர்மோர் அது மாதிரி அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். ஒரு சோர்வு களைப்பு இல்லாமல் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் மாலை 6:57 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதுக்கு பிறகு உத்திரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கோபப்படாமல் இருக்கிறது நல்லது. விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வியாபாரம் லாபம் தருங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, அமைதியாக உழைத்து அமைதியாக வாழ்பவர்களே பாக்கியசாலிகள். என்னதான் உழைச்சி ஒரேடியாக சம்பாதிச்சாலும் வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் போயிடுச்சுன்னா சம்பாதிச்ச பணத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுங்க. அதனால தாங்க குறுக்கொழியில் ஓடி போய் சம்பாரித்து திடீர்னு முன்னேறாமல் அமைதியாக ஆத்மார்த்தமாக நேர்வழியில் சென்று உழைத்து அதனால் கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை வச்சுக்கிட்டு பொறுமையாகவும் நிதானமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பலமாக சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறார். 6ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறார். தீராத சிக்கல்களுக்கெல்லாம் அவர் ஒரு தீர்வு கொடுப்பார். அடிமனசில் இருந்த சில ஆதங்கம் சிலதெல்லாம் வந்து உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நல்ல ஒரு பங்குதாரர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க.
உத்தியோகஸ்தானாதிபதியாக உங்கள் ராசிநாதன் புதனே உட்கார்ந்து உத்தியோகஸ்தானத்தை பார்த்துன்னு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும், அதிகாரிகளும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க, எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும், சின்ன சின்ன இழப்புகள் இருக்கும். அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மனித எண்ணத்தையும் மீறி காலசக்தி வேலை செய்வதுண்டு. ஆமாங்க, நாம் ஏதோ நினைக்க அது வேறு விதமாக போய் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ஏதோ நினச்சி கும்பிட கடவுள் வேறு விதமாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் நமக்குன்னு உதிக்கப்படும் பொழுது விதிக்கப்பட்டது என்றைக்கும் மாறாது. ஆனால் எப்படி இருக்குது, எப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமாகவும் அறிஞர்கள் மூலமாகவும் தன்னுடைய வாழ்க்கையை புதிரை தெரிந்து வைத்து கொண்டு பல வினாக்களுக்கு விடை தேடி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் முடியுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய பகைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தும் பார்க்காம போனவங்க வழியே வந்து இனிமேல் பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை மாதிரி வியாபாரம் செய்கிறதுக்கு யாருமே வர முடியாது. வாடிக்கையாளர்களை கவர்ந்து எடுக்கிறது, பங்குதாரர்களுக்கு ஏதாவது பங்கு பிரித்து கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் தாங்க நம்பர் 1. அதனால் முன்னாடியெல்லாம் வியாபாரத்தில் ஆர்வம் இல்லாமல் இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு ஆர்வம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் புது வியாபாரம் தொடங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் வியாபாரத்தில் நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், பொருட்செலவும் இன்றைக்கி இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் செலவினங்களும் சின்ன சின்ன அலைச்சல்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பிறர் நலத்தின் பொருட்டு உழைப்பது மனதில் உள்ள கோணல்களை எல்லாம் திருத்துகிறது. ஆமாங்க, அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம மனசில் இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை, வஞ்சகம், அதிகமாக ஆசைப்படுறது அதெல்லாம் விலக ஆரம்பிக்குது. நம்மளை மாதிரி தானே அவங்களும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்குள்ளார ஒரு தாய் மனமும் வந்து உட்கார ஆரம்பிக்குது. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, நெருக்கமானவங்க, உறவுக்காரங்க, பழக்கத்தில் இருக்கிறவங்க, நண்பர்கள் எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பிரபல யோகாதிபதி சூரியன் உட்கார்ந்திருக்கிறார். அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். அரசு அதிகாரிகளை பார்க்கலாம். சிலதெல்லாம் வந்து கோரிக்கை மனு கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. குடும்பத்திலேயும் மன நிறைவு உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளிடம் சின்ன சின்ன பிடிவாதம் இருக்குதே, இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.
உத்தியோகத்தில் என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே உங்களுக்குன்னு ஒரு மாடலை நீங்கள் உருவாக்கிட்டு தான் போயிருக்கீங்க. அதில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலதிகாரிகள் யாராக இருந்தாலும் நமக்கு என்ன கவலை இருக்குது, நம்ம கடமையை நாம் சரியாக பார்த்துட்டு போகிறோங்கிற மாதிரியான வெற்றியையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு மற்ற விஷயத்திலையும் இன்றைக்கி நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் இரவு 7 மணியிலிருந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாத்திலையுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எல்லா இடங்களுக்கும் செல், ஆனால் வாழ்வதற்கு வீட்டிற்கு வந்து சேர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அது மாதிரி தாங்க நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு, செல்வத்தை சேர்க்கறதுக்கு வெளிமாநிலம், வெளிநாடு, வெளி மாவட்டம்னு நீங்கள் எங்கே போனாலும் குடும்பத்தை நீங்கள் மறக்க மாட்டீங்க. அந்த மாதிரி குடும்பத்தின் மீது தீராத பாசம் உடையவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியிலேயே 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொடர்ந்து அக்கறை காட்டுங்க. விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி விஐபிகளாக இருந்தாலும் அவங்களிடம் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகுங்க. எல்லா நேரத்திலையும் அவங்கள்ட்ட போய் நின்றுட்டு எல்லா உதவிகளையும் கேட்டு கொண்டிருக்க வேண்டாம். அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார்ந்து வந்த ஈகோ கொஞ்சம் சரியாகும். 3ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி வெற்றி அடையுங்க. அதே போல் விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் உண்டு. பெருசாக புது பிஸ்னஸ் ஏதாவது தொடங்கிறது அல்லது கான்ட்ராக்டில் ஏதாவது கையெழுத்து போடுறது அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு மரியாதையும் கொடுப்பாங்கங்க. அதே போல் விஐபிகளாலும் ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல், டென்ஷன்லாம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்ச காரியங்கள் சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. கிரே நிறத்தை பயன்படுத்துவதன் மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய நாள் அமோகமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, செல்வத்தை மறைக்கலாம், ஆனால் வறுமையை மறைக்கவே முடியாது. ஆமாங்க, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிதுன்னு அவ்வை பிராட்டியாரும் சொல்லியிருக்காங்கங்க. ஆனால் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கீங்க. அதனால தான் இப்போ எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் இருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, வறுமையை மறைக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாதுங்க. அதனால தாங்க எவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் பழச நினச்சி உண்மையாக யதார்த்தமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வம்பு வழக்கில் எதிலையும் சிக்கிக்கொள்ள வேண்டாம். ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. வண்டியை திருப்பும் போது கவனமாக திருப்புங்க. அதாவது திரும்பும் இடங்களில் 4 சாலைகள் 3 சாலைகள் சந்திக்கும் இடத்துல அந்த இடத்துலலாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல. ஆனால் உத்தியோக வகையில் சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்லைங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். விவாதங்களை எல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்னதாக
அதாவது பழசு ஏதாவது பேசுகிறது, அது மாதிரி சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அதெல்லாம் மறந்துடுறது ரொம்ப நல்லதுங்க. குடும்ப விஷயங்களை வெளியார்கிட்ட சொல்லி ஆறுதலும் தேடாதீங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கொஞ்சம் வைத்திருப்பவன் ஏழையல்ல, அதிகம் ஆசைப்படுபவர் எவரோ அவரே ஏழையாகிறார். ஆமாங்க, கடவுள் கொடுக்கறத நாம் ஏற்றுப்போம். நாம் ஏன் அதிகமாக ஆசைப்படுவான? விரலுக்கு தகுந்த வீக்கம்தானே எப்பயுமே தேவை. கூடுதலாக வீங்குச்சுன்னா அது வேறு மாதிரி விகாரமாக இருக்கும்ல. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே இறைவன் நமக்கு தேவையானதை கொடுத்துட்டுருக்காரு. அதிகம் ஆசைப்படாமல் கொடுத்ததை வச்சு நிம்மதியாக இருப்போம்னு போதும் என்ற மனதுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்கறதுனால மனசில் இருந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. நாம் யார், எப்படிப்பட்டவங்க, நம்முடைய பலம் எது, பலவீனம் எது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு இன்றைக்கி ஒரு ஆராய்ச்சியே செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி புரிஞ்சுப்பீங்க. அதற்கான விடையும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் உண்டுங்க. உங்கள் மேலே அக்கறை இருக்கிறதுனால உங்களுடைய சின்ன சின்ன தவறுகளை அவங்கள சுட்டி காட்டுறாங்க. அதை போய் தப்பாக எடுத்துக்கிட்டு அவங்க மேலே தான் குறை சொல்கிறது, அதையெல்லாம் தவிர்க்க பாருங்கள். உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய், புதன், சுக்கிரன்னு 3 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. வீடு மனம் வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு உயரதிகாரிகளுடைய அன்பு, பாராட்டு அதெல்லாமே கிடைத்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் பழைய நண்பர்களிடம் நிதானமாக பேசணும். குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்காதீங்க. அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்தி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஒரு அறிவாளி தனக்குள்ளேயே எல்லாவற்றையும் எதிர்பார்க்கிறான். ஆமாங்க, அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து வாழறது, அடுத்தவங்க தயவில் வாழ்க்கை நடத்துறது, அடுத்தவங்க நிழலில் இளைப்பாடுறது, இதெல்லாம் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம உழைப்பால் நாம் கிடைக்கணும், நம்ம உழைப்பால் நம்ம முன்னேறணும். அடுத்தவங்கள்ட்டேருந்து இலவசமாக ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டோம்னா அப்புறம் அவங்களுக்கு அடிமையாக நாம் இருக்க வேண்டுங்கிற மாதிரியான தன்மான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அற்புதமான இடத்துல இன்றைக்கி சந்திரன் இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. அடிமனசில் இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ரொம்ப நாளாக முடியாத சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி முடிவுக்கு வர ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார கேட்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு நாளை கேட்டுக்கலாம், கேட்டால் ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படின்னு இருந்த சில வார்த்தைகள், சில கேள்விகள், சில சந்தேகங்களை இன்றைக்கி கேட்டு நீங்கள் உங்களை சரி பண்ணிப்பீங்க. அதற்கு தகுந்த நல்ல பதிலும் இன்றைக்கி கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைங்க பொறுப்பாக இருப்பாங்க, படிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மேலதிகாரியுடன் இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் போக்கு அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே அற்புதமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவினுடைய அன்பு தொந்தரவுகள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மன்னரே, இந்த கோவிலுக்கு அடியிலேயே நான் லிங்க வடிவமாக, நான் அக்னி வடிவமாக, ஜோதிலிங்கமாக நான் மண்ணிலே புதையுண்டு கிடக்கின்றேன். என்னை எடுத்து எனக்காக இன்னொரு கோவில் எழுப்பு அப்படின்னு சிவபெருமான் கனவிலே தோன்றி கெட்டி முதலி அப்படிங்கிற ஒரு பெரிய குறுநில மன்னருடைய கனவிலே தோன்றி சொல்லுகிறார். அந்த குறுநில மன்னருக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. சிவபெருமான் கனவிலே தோன்றி சொன்ன இடத்திலே தோண்டுகிறார். மறுநாள் காலையில் அப்படி தோண்டும் பொழுது எல்லாமல்ல ஈசனுடைய அந்த லிங்க சுரூபம் ஜோதி வடிவிலே கண்டெடுக்கிறார். ஈசன் நம்மிடம் கனவிலே பேசுகிறாரே, இதைவிட பெரிய பாக்கியம் நமக்கு எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு கெட்டி முதலி என்ற அந்த மன்னன் ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு அந்த சிவலிங்கத்தையும் எடுத்து கோவில் கட்டுகிறார். கோவில் கட்டுவதற்கு தேவையான தங்க புதையலும் அந்த லிங்கத்திற்கு அருகிலேயே இருந்தது. அதை வைத்து கோவிலையும் எழுப்புகிறார். அவ்வாறு செய்யும் போதெல்லாம் நான் பண்ணுறதெல்லாம் சரியா, நான் இன்னைக்கு இந்த வேலைகள்லாம் முடித்தேன், இன்றைக்கி இந்த சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது, இன்றைக்கு பிரகாரம் எழுப்பப்பட்டது, இன்றைக்கு தேர் செய்யப்பட்டது அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய விநாயகரிடம் அந்த மன்னர் அவ்வப்போது சொல்லி கொண்டே இருப்பார். அவரும் நீ செய்ததெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி தலையை ஆட்டுவது போல ஆட்டுவார். அதனால தாங்க இங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு தலையாட்டி விநாயகர் அப்படின்னு ஒரு அற்புதமான பெயர் உண்டுங்க. இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆத்தூர் அப்படிங்கிற ஊரில் அதுக்கு அருகில் ஒரு பேருந்து நிலையம், ஆத்தூர் பேருந்து நிலையம், அந்த பேருந்து நிலையத்தை ஒட்டியே இந்த ஊர் அமைஞ்சிருக்குங்க. ஆறுகள் நிறைந்த ஊராக கடந்த காலத்திலே இந்த ஊரானது நிரம்பி வழிஞ்சிருக்குது, ஆறுகளால் நிரம்பி வழிந்திருக்கிறது. அதனால் ஆற்றூர் அப்படின்னு இருந்தது, இப்போ மருவி ஆத்தூர் அப்படின்னு ஆயிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய தலையாட்டி விநாயகர் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு காவல் கணபதி அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டுங்க. அதாவது வசிஷ்ட மகரிஷி தான் செல்லும் இடங்கள், உட்கார்ந்து தவம் பண்ணுற இடத்துலெல்லாம் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். அவ்வாறு சிவலிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் தான் இங்கேயும் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலாக இருக்குதுங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா, அதாவது விநாயக பெருமான் இடதுபுறமாக சற்றே கழுத்தை சாய்ச்ச மாதிரி இருப்பார். இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். நாம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஏதாவது வேணும்னா இந்த விநாயக பெருமான்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு உத்தரவு கேட்டுக்கிட்டு தான் எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளைங்க படிப்பாக இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரம் தொடங்குறதாக இருந்தாலும் சரி, எதை தொடங்குவதாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய விநாயகர்கிட்ட போய் கேட்டுட்டு அவர் தலையாட்டுறதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு உத்தரவு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தியோட இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் தொழிலை தொடங்குகிறார்கள். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஒரு விநாயகராக இருக்கிறார். இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறதுனால முடிந்த வரைக்கும் ஒருவேளை விரதம் இருந்து எல்லாம் வல்ல விநாயக பெருமானை வணங்குறது நல்லது. முடிந்தால் இன்றைய தினம் அகவல் படிக்கலாம், விநாயகர் அகவல் படித்து வணங்கலாம். நம்ம வீட்டுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய விநாயக பெருமானை அருகம்புல் கொடுத்து இன்றைக்கி வணங்குறதும் ரொம்ப நல்லதுங்க. இந்த ஆத்தூர் பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள இந்த தலையாட்டி விநாயகர் இருக்கார் இல்லைங்களா, அவரை போய் கும்பிட்டோம்னா நமக்கு எல்லா பிரச்சனைகளுமே தீர ஆரம்பிக்குங்க. எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் அந்த சிக்கலெல்லாம் தீருது. உடனடியாக நமக்கு உத்தரவும் கொடுக்கிறார். அதனால் எல்லாம் வல்ல ஸ்ரீ தலையாட்டி அதாவது விநாயகரை சென்று வணங்குவோம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவார சங்கடகர சதுர்த்தி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல விநாயக பெருமானின் திருவுருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.